புதிதாய் புத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எல்லாருக்குமே சந்தோஷமான, ஆனந்தமான, நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் யாருங்க அதிபதி? ஜோதிட ரீதியாக சுக்கிரன். யாராவது கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும், உடனே நம்ம அவங்கள பார்த்து அட அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை அடிக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரி, இப்படிப்பட்ட வாழ்க்கைய எப்படி வாழறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதனை பற்றி சொல்வதுதான் ஜாதகம். இந்த ஜாதகத்தை அலசி ஆராயும் ஜோதிடத்தை குறித்தும் வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவையான பல அற்புதமான வழிமுறைகளையும் ஆன்மீக தகவல்களையும் வழிபாட்டு முறைகளையும் நமக்காகவே சொல்றதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம். புடியதன் உறவுமை குளமிகு கரிஜது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மீகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வணக்கம் சார். வெள்ளி சுக்கிரனுக்கு உரித்தான இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, சுகபோகத்தோட வாழணும் அப்படின்னா இதற்கான வழிமுறை என்ன? மனிதன் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் கஷ்டமே படப்படாது, நல்லா சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தோடைய நினைப்பு. குழந்தைகளுக்கு ஸ்கூலில் பிரச்சனை இருக்கக்கூடாது, பெரியவங்களுக்கு வேலையில் தொல்லை இருக்கக்கூடாது, தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் உபாதை இருக்கக்கூடாது, கல்யாணம் ஆகணும்னு நினச்ச உடனே ஆகிடணும், ஆனவாளுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, குழந்தைகள் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி எண்ணற்ற சந்தேகங்களும் சந்தோஷத்துக்காக நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதனால் இறைவங்கிட்ட தவம் வாங்கி வரம் வாங்கி அரிது மானடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லக்கூடிய அரிதான பிறவியில் இந்த பிறவியில் பிறந்திருக்கோம். இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் ஒன்றும் நடக்கிறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சிரமங்கள், காலையில் எடுத்தால் பிரச்சனைகள். இவ்வளோ சொல்கிறே சார், நீங்களாம் சிரமப்பட்டது இல்லையா? சிரமந்தான். ஏன் இந்த விஷயம் அப்படின்னா, எத் பாவக தத் கர்மக பாபேன கர்மத்துவக. இந்த பாபத்தில் வந்த கர்மத்துவத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதிலிருந்து நம்ம சுபிக்ஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பகவத்கீதையில் ரொம்ப அழகான வழி இருக்குது. பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ராஜா பேசுறேன் மேடம். ராஜா சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எங்க சகோதரர் கேட்கணும் மேடம். அவங்களுடைய பெயர்? சுதாகர் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 3/2/1987 மேடம். பிறந்த நேரம்? 2:05 மேடம், காலையில. காலை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மீன ராசி மேடம், ரேவதி நட்சத்திரம். ஓகே. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? மேடம் அவருக்கு ஜாப் கரெக்டா அமையல, மேரேஜ் நடக்கல மேடம். ஓகே, இதற்கான தீர்வுகளை சார் இப்ப சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாயா. வணக்கங்க. ஓம் நம சிவாயா. இந்த இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா 34வது வயசு இவங்களுக்கு நடக்கிறது. மீனராசி ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்கு 9 வருடங்கள் புதன் தசை, அதுக்கப்புறம் நடக்கிறது கேது தசை 15 வருடம், அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது பார்த்துட்டீங்கன்னா சுக்கர தசை 35 வருடம் வரைக்கும் உங்களுக்கு சுக்கர மகாதசை. இப்போ சுக்கரதசையோட அந்தத்திலையும் சூரிய தசையோடைய ஆரம்பத்திலையும் இருக்குது. சுக்கரதசையின் ஜாதகத்துக்கு 3, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் கொண்டதை காட்டி இந்த மாதிரி சிறு சிறு தடங்கள் வருது. உத்தியோகத்துக்காக கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த கனக புஷ்பராகம் வலது கை மோதிரவரில் போட்டுக்கிறது விசேஷம். அதே மாதிரி 6 வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரலியில் அர்ச்சனை. காலையில் 7 மணிக்கு போகிறோம் அப்படின்னா கரெக்டாக அடுத்த வாரமும் 7 மணிக்கு போடணும். இப்படி 6 வாரமும் தொடர்ந்து போகிறோம். ஒரு வாரம் தடங்கள் எடுத்துனா திருப்பி முதல்லிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி 6 வாரம் ஸ்ரத்தையாக பக்தியாக போனால் அந்த 6 வாரத்துக்குள்ளேயே உத்தியோகஸ்தானம் பலம் பெறும். அல்லது கொஞ்சம் பக்தி குறைவாக இருந்தால் அடுத்த 6வது வாரத்துக்குள்ளே உங்களுக்கு காரியம் நடைபெறக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் மேடம். அன்னைக்கு ஒரு சொல்லுங்க. பையனுக்காக கேட்கணுங்க மேடம். அவருடைய பெயர்? அவருடைய பேர் பி சரவணகுமார். டேட் ஆஃப் பர்த்? 9/6/89 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மத்தியானம் 1:30 மேடம். ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சிம்ம ராசி மக நட்சத்திரம் மேடம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக?
அவருக்காக வேலை எப்படி இருக்கு, உடம்புக்கு வேற அடிக்கடி சரியில்லாம போயிருது. பிஇ வரைக்கும் படிச்சிருக்காரு, அதெல்லாம் அரியர் வச்சிருக்காரு. ஏகப்பட்ட பிரச்சனைங்க மேடம். சரிங்கம்மா. பையனுக்கும் அப்படித்தாங்க மேடம், 2 பையனுக்கும் கேட்கணுங்க மேடம். சரிங்கம்மா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. ஓம் நம சிவாயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இவங்க பிறந்தது வந்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் வைகாசி மாதம் அல்லது ஆனி மாதம் பிறந்திருக்காங்களா தமிழ் மாதத்தில்? வைகாசி கடைசிக்குங்க சார். 27. இந்த ஜாதகத்தை பொறுத்தது சூரிய பகவான் வீக்காக இருக்குது. சூரியன் ஜாதகத்தில் வீக்காக இருந்ததுனால உத்தியோகத்தில் சில தடங்கல்களும் திருமணத்தில் சில தடங்கல்களும் உடல் உபாதைகளும் சாதாரணமாகவே ஜாதகத்தில் இருந்திருக்கு. இது பேர் பித்ருதோஷம்னு பேர். ஒரு தடவை ராமேஸ்வரம் போகணும். அங்கே போய் 22 கோடி தீர்த்தத்தை கொடுத்து மண்லிங்கம் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறதும், உள்ள மூலஸ்தானத்தில் சுவாமிக்கு வேஷ்டி துண்டு மாலை சாத்துறது, அதே மாதிரி அபிஷேகம் ருத்ராபிஷேகம் நீங்கள் கேட்டு பாருங்கள். ருத்ராபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா வீட்லேயே சிவலிங்கத்தை ஒரு சிவனடியார்கிட்ட வாங்கி வச்சு வீட்லேயே சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி தடங்கல்கள் நிறைய விலகிறோம். அதே மாதிரி வீட்டில் துளசி செடி வைக்கிறது, துளசி அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது எவ்வளோ பெரிய பாபங்கள் இருந்தாலும் அந்த பாபங்கள் குறையும், தோஷங்கள் குறையும்னு சொல்லுவாள். இதுதான் இந்த ஜாதகத்தில் சொல்லக்கூடிய பரிகாரம். இதை தொடர்ந்து ஸ்ரத்தையா பக்தியாக பண்ணுங்க. எப்படி மாற்றங்கள் வருதுன்னு நீங்களே பார்க்க முடியும். அழைப்பிற்கு நன்றி சார். எல்லாரும் ஆசைப்படுற அந்த $1 மில்லியன் கொஸ்டின், சந்தோஷமான வாழ்க்கை, இதற்குரிய வழி வந்து பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். பகவத்கீதையில ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம வந்து இப்போ ஆசைப்பட்டு ஒரு தொழிலுக்காகவோ அல்லது ஒரு விஷயத்துக்காகவோ பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே இங்கேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எதற்காக நீ ஏன் ஆசைப்படுற ஒன்றும் கிடையாது. ஆசை தான் மாயை, மாயை தான் ஆசையாக இருந்துருக்கும், கடைசியில் உனக்கு அது துன்பத்தை தான் விளைவிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே பகவத்கீதையில் இன்னொரு வரிகளும் ரொம்ப அழகாக கொடுக்கப்படுற கிருஷ்ணன் வந்து லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்துட்டேன்னா ரஜஸ்தவத்தோடு சேர்ந்த விஷயங்கள்லாம் ஆசைப்படுறது இயல்பான விஷயங்களாக இருக்கும். ஆனால் இந்த ரஜஸ்தவத்தோடு எனக்கு பிறவி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டு ஹோமங்கள் பண்ணி யாகங்கள் பண்ணி அதை முன்னேற்றத்துக்கு சீக்கிரமாக எனக்கு கிடைக்கணுங்கிற பிரார்த்தனைகளும் வைக்கலாம். அப்படி வைக்கிறதுனால குடும்பஸ்தர்களுக்கு பெரிய தோஷங்கள் இருக்கிறது கிடையாது. ஏன்னா அதுவே அவன் வாழ்க்கையே ஒரு வேள்வியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக அவங்களுக்கு பாபங்கள் போகும்னு ரொம்ப அழகாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் ரஜஸ்துவ யாகங்கள் அப்படின்னு சொல்லுவா. நம்ம பண்ணக்கூடிய யாகங்களுக்கு லௌகிக யாகம்னு பேர். இந்த லௌகிக யாகங்கள் என்னென்ன, நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ வேண்டுதலுக்கு உண்டான பிரார்த்தனைகள் யாகங்கள்னு சொல்லுவா. நீங்கள் சொன்ன எனக்கு வந்து சௌபாகியம் நிறையா இருக்கணும். நிறையா பேருக்கு இன்றைக்கி இயல்பாக வர பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகளாக தான் இருக்கும். இதுக்காக ஒரு சின்ன ரெமெடி ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து ஒரு தாம்பாளத்தில் நிறைய லக்ஷ்மி காசு, நீங்கள் நிறையா வீட்டில் பார்த்துட்டேன்னா கோயில் அர்ச்சகர் வீட்டில் பார்த்தாலும் அது பண்ணியிருப்பா. ஒரு தாம்பாளத்தில் வந்து லக்ஷ்மி காசு போட்டுக்கிறது, தாமரை தாம்பாளம்னு சொல்லுவோம். அந்த தாம்பாளத்தில் லக்ஷ்மி காசு, சின்னதாக ஒரு தாம்பாளத்தில் லக்ஷ்மி காசை ஃபுல்லாக போட்டுக்கிறது நல்லது. போட்டுட்டு குங்குமத்தை அதில் நல்லா பிரார்த்தனை பண்ணி குங்குமத்தை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். ஏன்னா நீங்கள் அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ண 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 அவ்வளோ உன்னதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். சரசனிலே சரோஜஸ்தே தவளதராம் சுகந்தமால் சோபே பகவதி அறிவல்லவே மனோஜ்ஞே திரிபுவன பூதஹரி பிரசீத மஹ்யம் விஷ்ணுபக்ஷீம் ஷமாம் தேவீம் மாதவி மாதவ பிரியாம் லக்ஷ்மீம் பிரியசகீம் தேவீம் நமாமி அச்சுத வல்லபாம். அம்பாளை பிரார்த்தனை பண்ண அவ்வளோ உன்னதமான பலன் கொடுக்கும். தனம் தரும், கல்வியும் தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாமே தரும். அந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி நோட்டு, நம்ம வந்து வீட்டில் வந்து பணம் வந்துட்டே இருக்குது, ஆனால் செலவாயிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா சார் நான் வந்ததுன்னா மாதமான எனக்கு 1 லட்ச ரூபா கட்டு மாதிரி வரும் சார், ஆனால் எப்படி போகுதுன்னே தெரியலன்னு சொல்லுவாள். நீங்கள் என்ன பண்ணோம், மஞ்சள் கயிறு அம்பேகிட்ட வச்ச லக்ஷ்மி தேவிகிட்ட வச்ச கையில் கட்டின கோயிலில் கட்டின மஞ்சள் கயிறு எடுத்து அதன் மேலே கட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அது வந்து ரக்ஷைன்னு சொல்லுவாள். நீங்கள் உடம்புக்கு சரியில்லை, உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே எங்கே ரக்ஷை கட்டுவேல், கைக்கு ரக்ஷை கட்டுறது. இது சொன்னால் தமாஷா இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை கூட. ரக்ஷைங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. லக்ஷ்மி தேவியை சொல்லி அதை கட்டி அவள் உங்கள் கூடயே இருக்கணும், நல்லா பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா அம்பாள் வந்து ஜலஸ்வரூபிணின்னு சொல்லுவாள். தண்ணி எப்படி ஒரு இடத்துல நிற்காதோ அதே மாதிரி இங்கேருந்து அடுத்ததுக்கு மாறுவா, அடுத்ததுக்கு மாறிடுவான்னு சொல்லணும். அதனால் அம்பாளை உங்கள் இடத்துல இருக்கிறதுக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் பெறத்துக்கு, சௌபாகியங்களுக்கு இது ரொம்ப விசேஷம். பலருக்கும் ரொம்ப தேவையான சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி வழிபாட்டு முறைகள் பல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஆனந்தமான வாழ்க்கைக்கு தேவையான
அற்புதமான வழிமுறைகளை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், நீங்க வந்து பணம் நம்ம கையில வர்றதுக்காகவும் வழிமுறைகள் சொன்னீங்க, வந்த பணம் கையை விட்டு போகாம தக்க வைக்கிறதுக்கான வழிமுறையும் சொன்னீங்க சார். பேசும்போது வந்து ஒரு மஞ்சள் ரக்ஷை கட்டணும், அப்போ வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னீங்க. இந்த ரக்ஷை வந்து முன்பே நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இல்ல நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? ஏன் குறிப்பா அந்த மஞ்சள்? நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தாலும் தெரியும், அந்த காலத்துல மஞ்சப்பை தான் நிறைய பேர் வச்சுட்டு இருப்பா. மஞ்சப்பை தான் சுத்தி சுத்தி அரிசி இதுக்குள்ள வைப்பா. எங்க காசை வைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி இதுக்குள்ள வைப்பா. தானியத்துக்குள்ள வைக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. சரி, கோயில் கும்பாபிஷேகம் நீங்க பண்றதை பார்த்துருப்பேன். கும்பாபிஷேக விக்கிரகத்தை எங்க வச்சிருந்தா? அரிசி நெல்லில் தான் வைப்பா. நீங்க பார்த்தாலும்னா தெரியும். அதே மாதிரி விவசாயம் பண்ணிட்டு அந்த காசு எங்க வைப்பா? அரிசி கடியில தான் வைப்பா. அந்த மாதிரி அந்த காலத்திலே பொட்டுக்கிட்டு எல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் அரிசி கடியில வைக்கிறது ஒரு வழக்கங்களாக எடுத்துருப்பா. ஒண்ணு. ரெண்டாவது, தானியங்கள் மத்தியில அஞ்சலை பெட்டி தானியங்கள் மத்தியில வைக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இது பெண்களுக்கே உரித்தான ஒரு விஷயம், அஞ்சலை பெட்டியில காசு வைக்கிறது. ஏன்னா அது அவ அப்பா வச்சிருப்பா, அதாவது அவங்க அம்மா வச்சிருப்பா, இப்படி பாட்டி வச்சிருப்பா. அதான் அது உண்மையான ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வைக்கிறதுக்காக கிடையாது. தானியங்களுக்கு பக்கத்துல இருந்தா தானியம் பெருகாக பெருகும். தை பொங்கலுக்கு அன்னைக்கோ அல்லது விஷுக்கணிக்கு அன்னைக்கோ நீங்க என்ன பண்ணுவீங்க? எதை தானம் கொடுப்பேன்? தானியங்களை தான் தானம் கொடுக்கறத வழக்கமா எடுத்துட்டு இருப்பேன். ஆக அந்த காலத்திலேயே மஞ்ச பையில மஞ்ச துணியில கட்டி பணம் வைக்கிற பழக்கத்தை நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்போம். ஆனா மறந்துருப்போம், இல்ல பார்த்திருப்போம், அதோடைய தாற்பயம் தெரிஞ்சிருக்காது. எதுக்கு செப்பரேட்டா அந்த மஞ்சப்பை? ஒரு கல்யாணம்னா மஞ்சப்பை எடுத்துக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன்னா மஞ்சப்பை எடுக்கிறோம், ஒரு பத்திரம்னா மஞ்சப்பை எடுத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் மஞ்சப்பை. அந்த காலத்துல அதுதான் பையா கிடையாது. மஞ்சள்ல குரு வாசம் செய்யக்கூடியவர், மஞ்சள்ல விசேஷங்கள் கொண்டது. அந்த பைக்குள்ள நிறைய புஸ்தகங்கள், இறைவனுடைய புஸ்தகங்கள் வச்சிருப்பார். அதுக்குள்ளதான் பணத்தை கட்டி அரிசி கடியிலையோ அல்லது வீட்டுல அதுவே ஒரு பெரிய ரட்சையாக அந்த காலத்துல இருந்திருக்கு. அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். நிச்சயமா நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா நிகழ்ச்சியை பார்த்து முடிச்சுட்டு எல்லாருமே வந்து மஞ்சக்கயிறு வாங்குறதுக்கு கிளம்ப போறாங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் கணபதியில இருந்து மீனாட்சி பேசுறேங்க. மீனாட்சிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்கு திருமண விஷயமா கேட்கணும். ஓகே, மகனுடைய பெயர் என்ன? அரவிந்த். டேட் ஆஃப் பர்த்? 29/8/84. பிறந்த நேரம்? அதிகாலை 4:10. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், கடக லக்னம். ஓகே, திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? ஆமா சார், இப்ப பதில் சொல்ல போறாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இவங்களை பொறுத்தளவுக்கு அரவிந்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக 32 வயசு பூர்த்தியாகி 33ஆவது வயசு ஆரம்பிக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தை இந்த ஜாதகத்துக்கு 3 வருடங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது செவ்வாய் மகாதசை 10 வருடம். அதுக்கப்புறம் நடக்கிறது 28 வருடம் வரைக்கும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ராகு மகாதசை, அதுக்கப்புறம் குரு மகாதசை. இப்போ நடக்கக்கூடியது குரு மகாதசை சப்தமஸ்தானங்கள் கொண்டிருக்கு, ரொம்ப விசேஷமாக இருக்குது. 84ல் பிறந்த இவருக்கு ஜாதக பிரகாரம் இவங்க ஜாதகத்துக்கு நல்லா இருக்கா இல்லையா, குரு ரொம்ப ஆட்சி பெற்று இருக்கார், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஜாதகத்தில் பயப்பட வேண்டியதும் கிடையாது. ஜாதகத்தில் ஏன் திருமணம் மட்டும் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அவருக்கு யோகங்கள் வந்திருக்குன்னு சொல்லலாம். எப்போ அவருக்கு யோகங்கள் நிலைச்சு நிற்கிறது? வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதத்துக்கு மேலே கரெக்டாக 1 வருஷம் 2 மாதத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு குருபலன் நல்லா இருக்குது. இந்த 1 வருஷம் 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய பிராயஸ்தங்கள் என்ன? தினம் தினம் நவக்கிரகத்துக்கு அபிஷேக ஆராதனை ஒரு 9 தினம் 9 நாட்கள் தொடர்ந்து பண்ணிக்கிறதும், வளர்பிறையில் ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. வளர்பிறை பௌர்ணமி முடிஞ்சு 3ஆவது நாள் ஆரம்பிச்சுக்கோங்க. 9 நாள் நவக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மனையும் சுந்தரானந்தரையும் பிரார்த்தனை பண்ணுங்க, சொக்கநாதரையும் பிரார்த்தனை பண்ணுங்க. நினைச்ச காரியம் கை கூடும், சீக்கிரமா திருமண யோகம் வரும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கரூர் மாவட்டத்துல இருந்து கரூர் மாவட்டம் மூலிமங்கலத்துல இருந்து ராஜேஸ்வரி பேசுறாங்க. ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக கேட்க போறாங்க. அவருடைய பெயர்? பசுபதி. டேட் ஆஃப் பர்த்? 13/6/76 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியாதுங்க, ராசி தான் தெரியும். சொல்லுங்கம்மா. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் உங்க கணவருக்காக? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதுக்கு. ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இவங்களுக்கு வந்து லேட் மேரேஜ் அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு? 19 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். 20 வயசுல பொண்ணு இருக்கா. 20 வயசுல பொண்ணு இருக்கா? ஏன் எப்படி இருக்காங்கன்ற கேள்வி கேட்டீங்க?
அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனா இருந்தாலும் அதுக்கு மேல செலவு தான் அதிகமா வருது. சரி, ஏதாவது கெட்ட பழக்கங்கள் ஏதாவது தொடர்ந்து வச்சிருக்காங்க? அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லைங்க. இல்ல, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா ஜாதக தோஷங்கள்னு எதுவும் கிடையாது. அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன். ஜாதகத்துல தோஷங்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஜாதகத்துல எல்லாமே சரியா இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு. வீடு என்ன திசையை பார்த்து இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். கிழக்கு வடக்க பார்த்து இருக்கிறது ரொம்ப விசேஷம், மேற்கு தெற்க பார்த்து இருக்கிறது விசேஷம் கிடையாது. இல்லை, வருஷத்துக்கு ஒருக்கா திவச முறைகளை கடைபிடிக்கிறது நல்லது. திவச நாட்கள் தெரியல அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் அமாவாசையும் அல்லது தை மாதம் அமாவாசையும் வழிபடுறது நல்லது. அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களை கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கண்டிப்பாக போய் தெய்வ தரிசனம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இந்த முறைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சு கடைபிடிச்சு டெய்லி சந்தி நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபாடு, காலையில் கந்தசஷ்டி வழிபாடு, இதை கரெக்டாக பண்ணி பாருங்கள். குறைஞ்ச ஒரு 3 மாதங்களில் என்ன குறை இருக்குன்னு சொன்னாலும் அந்த குறை நிறையா மாறி நிச்சயம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. இது கூடவே இப்ப சார் இப்ப சொன்ன லட்சுமி பூஜையும் கண்டிப்பா பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி சார். இந்த பூஜையை பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க ஒரு தாம்பாளத்துல வந்து லட்சுமி காசு போடணும்னு சொன்னீங்க இல்லையா? இந்த காசு வந்து தங்கத்துல இருக்கணுமா வெள்ளியில இருக்கணுமா, எப்படி இருக்கணும்? பாருங்க, காசே லக்ஷ்மிக்குரியது தான். ஆனா லக்ஷ்மி காசுன்னு வித்தியாசமான காசா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுது. கிடையாதுங்க. காசுனாலே அம்பாள் தான், லக்ஷ்மி தான். அதனால நம்ம சாதாரணமாக தினம் தினம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ₹1 காயினே போட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும் நல்லது. என்னால் கொஞ்சம் முடியும் அப்படின்னு சொன்னால் வெள்ளி காசு, இன்னும் கொஞ்சம் முடியும் அப்படின்னா தங்க காசு. அதுலேயே இப்போ தாமரை வடிவில் எல்லாம் இருக்கிறது நம்மளே பார்க்க முடியறது. ரொம்ப விசேஷமானது. அதாவது பெண்களுக்கு உண்டான நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதி உன்னதமானது ஆடி மாதம் ஃபுல்லாக விசேஷம்தான். அதே மாதிரி பார்த்துட்டா ஆடி வெள்ளிக்கிழமை இன்னும் நிறையா பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது நகைச்சுவைக்காக கிடையாது, உண்மையாகவே இருக்குது. ஆடி வெள்ளி பழகி போய் வருஷம் பூரா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா அந்த சுமங்கலி பிரார்த்தனையில் அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் வந்துடுது. விளக்கு பூஜை பண்ணுறவா அதே மாதிரி நிறையா பேர், சாமி நீங்கள் டிவியில் சொல்லியிருந்தேன், புதிய நிகழ்ச்சியில் நேர நல்ல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க விளக்கு பூஜையை பற்றியோட மகத்துவம் சொல்லியிருந்தீங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் அந்த வழிபாட்டு முறையே எனக்கு தெரியாது சாமி, பூஜைன்னா என்னென்னு தெரியாது. இப்போ நான் விளக்கு வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தேன். பூஜை பண்ணணும் இல்லையோ வீட்டில் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது சாமி. முந்தி இருந்த அளவுக்கு கஷ்டங்கள் கிடையாது. இன்னும் மாறுதல் வரணும், நான் என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப விவரமாக ஒவ்வொரு படிக்கட்டாக ஒவ்வொரு பெண்களும் எங்கள் வீட்டுக்கு குடும்பத்தில் நல்லா ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஒவ்வொரு ஆண்களும் தெய்வ வழிபாடுனா என்னென்னு தெரியாத பண்ணியிருந்தவா பூரா இந்த நிகழ்ச்சியை பார்த்து, இந்த நிகழ்ச்சியோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து அவள் அடுத்தடுத்த நிலைக்கு போய் கோயில் பரிகாரங்கள் அதே மாதிரி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்னு தொட்டு பண்ற வழக்கங்களும் என்கிட்ட நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிதர்சனமான உண்மையை சிறப்பா விளக்கி சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நேர் இணைப்புல இல்ல சார். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல இப்படிப்பட்ட தோஷம் இருக்காது, எந்த தோஷமா வேணா இருக்கலாம். இப்படி இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும், இதுல இருந்து நிவர்த்தி கிடைப்பதற்காக ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஹோமம் தான் தோஷத்திற்கான நிவர்த்தியா? இதை செய்ய முடியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எந்த விஷயம் பூர்ணமாகணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இப்போ ஒரு 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 பையன் இருக்காரு, அவருக்கு படிக்கிறதுல பூர்ணமாகணும். பெற்றவங்களுக்கு எதில் பூர்ணமாகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 12ஆம் வரைக்கும் படித்து அவன் மருத்துவம்னா மருத்துவத்தில் 5 வருஷம் முடித்து அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் முடித்து மேலே MDA முடித்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் அவர் மருத்துவராக ஆனால் பெற்றவங்களுக்கு அது பேர் பூர்த்தினா திருப்தி அப்படின்னு பேர். 10வது மருத்துவராக ஆகணும்னு நினச்சிட்டு 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இங்கே ஏதாவது கற்றுட்டு எதையாவது பண்ணின்னு இருக்காரு. ஆனால் மருத்துவராக வேண்டிய குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக அதில் குறை அப்படிங்கிறது பெற்றவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இது எல்லாத்துக்கும் உண்மை. உண்டா இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி வேலை வாய்ப்பில் ஸ்திரமான வேலை, மாதம் 30 நாள் போகிறோம், 25 நாள் வேலை செய்கிறோம், மாதமான சம்பாத்தியம் வாங்குகிறோம், அதை வாங்கி பேங்க்கில் போடுறோம், குடும்பத்துக்காக செலவு பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம். இதுதான் நிறைவா இல்லையா? கண்டிப்பாக. இதை தவிர தொழில் பண்ணுறோம், 10 பேரில் 100 பேர் ஆக்கி அந்த 100 பேரில் வரக்கூடிய சம்பாத்தியத்தை எடுத்து வைக்கிறோம். இதுவும் உண்மை. ஸோ எல்லாத்துலேயுமே நிறைவை எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு பிராயஷ்சித்தம் மட்டும் சிம்பிளாக பண்ணக்கூடிய தவறுகள் எடுக்கக்கூடாது. பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பூர்ணமாக பண்ணணும். அதுக்கு தான் பூர்ணாகுதின்னு சொல்கிற ஹோமத்தில். திரவியேன பாபக, திரவியத்தின் மூலமாக தான் நம்ம பாபங்களை சம்பாதிக்கிறோம். இன்றைக்கி உங்ககிட்ட வாங்குற 100 ரூபாயில் எச்சா 1000 ரூபா நான் வாங்கிட்டேன். அந்த 1000 ரூபா நம்மளுக்கு பாபங்கள் கணக்கில் சேரத்தான் செய்யும். அதே திரவியேன பாப நிவர்த்திகி, அந்த 1000 ரூபா வாங்கினேன், இல்லாதவா 4 பேருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ திரவியேன பாப நிவர்த்திகி, அந்த பாபத்தை வாங்கியிருக்கேன், அடுத்த சமயத்தில் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்,
நிவர்த்தி அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயம் வேதத்தில் சாஸ்திரத்தில் கடைபிடிக்காத விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணினாலும் அது பூர்ணம் ஆகாது. ஹோமங்களாகவும் சரி, பிராயஷ்சித்தமானாலும் சரி, நீங்கள் பகவத்கீதை எடுத்து பாருங்கள், ஹோமத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது ஒரு துளி மாறிச்சினாலும் அது பிராயஸ்தம் கிடையாது. அதில் எல்லா நிறைவுக்கு வந்தால் நிச்சயம் பிராயஸ்தம் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் தர்மபுரியிலேருந்து பேசுகிறேன். தர்மபுரியிலேருந்து யார் சார் பேசுறீங்க? அருள்மணி. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் எனக்கு தான் மேடம். ஓகே சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/2/1991. பிறந்த நேரம் 10:33 AM. ஓகே, கடகராசி ஆயில நட்சத்திரம் இல்லீங்களா? என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? அதாவது ஆல்ரெடி சார்ட்ட பேசியிருக்கேன். சொல்லுங்க. ஜாப் இன்னுமே ஒழுங்காவே செட் ஆகல மேடம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் கிடைக்குமா, இல்ல எந்த துறையில போலாம், என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும்? கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம் சார். நமச்சிவாய சார். என்ன சார்ந்த பிராயஷ்சித்தம் பண்ணியிருக்கீங்க நீங்க? அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க சார், சூரிய பகவானை வச்சு ஏதோ இது பண்ணணும்னு சொன்னீங்க. ஏதோ இல்ல, என்ன? அதான் சார் இப்ப இது பண்ற மாதிரி ஒரு பொம்மை விக்கிரகம் மாதிரி வச்சு பண்ணணும் நீங்க. அது எப்படி பண்ணியிருக்கோம் சார்? இன்னும் பண்ணல சார். அதுதான் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா, இல்ல எந்த மாதிரி துறையை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம போலாம் அப்படின்ற கிளியரன்ஸ் மட்டும் வந்து கொடுங்க சார். தெரியுதா? அதாவது ஒரு விஷயம் கேட்டா மட்டும் பத்தாது, அதை பிராயஷ்சித்தமா பண்ணும் பொழுதுதான் அது முழுமையான பலன் பெறுறது. பார்த்தீங்களா? இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கேள்வி கேட்டாங்க. ஒருவேளை சின்ன சின்னதாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்றுக்குமான்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? எதுவுமே பூர்ணமதம் வேணும், பூர்ணம் இல்லைன்னா அது காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் இந்த சான்றிதழ். இந்த சூரியன் வழிபாடு எப்படி பண்ணுறது எனக்கு சந்தேகம் இருக்காது, அதனால் நான் பண்ணாமல் விட்டுட்டேன். இது எப்படி பண்ணுறது நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னது திருப்பி நான் சொல்கிறேன். சூரியனுடைய அந்த செம்பில் பண்ணக்கூடிய விக்கிரகம், அல்லது சூரியனில் பண்ணல மண்ணில் செஞ்ச சூரியன், அல்லது ரெண்டுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சூரியனை சந்தனத்தில் வரைஞ்சிக்கணும். சந்தனத்தில் கண்ணாடியில் வரைகிறது அல்லது பலகையில் வரைகிறத வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி முடிச்சுட்டு முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணதுக்கப்புறம் சூரிய நாராயணாய நமக, சூரிய நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்று ஜபமாலையில் ஜபமாக பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் புஷ்பத்தை எடுத்து போட்டுக்கலாம். கடைசியில் ஊதுபத்தி தூபம் வச்சுக்கணும். நேவேத்தியம் கல்கண்டோ திராட்சையோ அல்லது கோதுமையில் பண்ண ஏதாவது நேவேத்தியம் வச்சுக்கணும். அதை வச்சு அதுக்கப்புறம் தீபாராதனை. இது சூரிய நாராயண பூஜைன்னு பேர். இது முடிச்சுட்டு ஒரு சொம்பு நிறைய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் வெளியில் சூரிய பகவானை பார்த்து காலை உயர்த்தி, பின்னாடி குதிகாலை உயர்த்தி அர்க்கயம் சொல்லுவா, அந்த தீர்த்தத்தை விடணும். ஓம் சூரிய நாராயணாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி கரெக்டாக பிரார்த்தனை பண்ணினால் 13 வாரத்திலிருந்து 15 வாரம் சரியாக பண்ணால் அதீத பலன்கள் கிடைக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு வாழ்க்கை பூர்த்தி ஆகிறதுக்கு பூர்ணாகதிக்கு தேவையானது 3 விஷயங்கள். 1, நல்ல பணம் ஈட்டணும். 2வது, ஈட்டிய பணம் கையில் தங்கணும். 3வது, சந்தோஷமா ஆனந்தமான வாழ்க்கை வாழணும். இவை 3ம் கிடைப்பதற்கான பாதையை எங்க நேயர்களுக்காக ரொம்ப அழகா வெளிச்சம் போட்டு காண்பித்தீங்க சார். மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாத்துக்கும் எல்லா விதமான நன்மைகளும் இந்த தருணம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி. ஆனந்தமான வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜ யோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக.
சார் பொதுவா எல்லாருமே கோவிலுக்கு போறோம் சார். ஆனா கோவிலுக்கு போற எல்லாருக்கும் இந்த சந்தேகம் மனசுல இருக்கு இல்லையா? இந்த சுவாமியை வந்து நம்ம நேர நின்னு வழிபடலாமா இறைவனை, இல்ல நம்ம சைடுல நின்னு தான் வழிபடணுமா? நேர நிக்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க, இல்ல நேர நிக்கணும் அப்பதான் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும்னு சில பேர் சொல்றாங்க. எது சார் உண்மை? பொதுவாகவே எந்த ஒரு விக்கிரக வழிபாடாக இருந்தாலும் சரி, அதாவது எக்கிரக தோஷமாக இருந்தாலும் விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வினைகளை தீர்த்து உங்களுக்கு உண்டான நற்பயன்களை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் வழங்கக்கூடிய விதமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விக்கிர வழிபாடு, அதாவது நவகிரக வழிபாடாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் தெய்வம் இருக்கக்கூடிய அந்த திசைக்கு ஆண்கள் வந்து வலதுபுறம் நின்று, அதாவது விக்கிரகம் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்திற்கு வெளியில் வந்து அந்த மூலஸ்தானத்திற்கு வெளியில் ஆண்கள் வலது பக்கம் நின்று சாமியை அந்த விக்கிரகத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. பெண்கள் வந்து விக்கிரகத்துக்கு இடதுபுறம் நின்று அந்த விக்கிரகத்தை பார்த்து வழிபாடு செய்வது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. இது எதற்காக சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஆண்களுக்கு இந்த வலப்புறம் நின்று வழிபாடு பண்ணுவது வளம், அதாவது எடுக்கிற காரியத்தில் ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை இயற்கையாகவே அருளக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்குது. பிரபஞ்ச விதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீசுகிற காற்றாக இருந்தாலும் சரி, பேயற மழையாக இருந்தாலும் சரி, அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான இந்த விஷயங்களில் இருந்து உங்களுக்கு ஓரளவு சாதகமான பலன்களை வழங்கக்கூடிய பாக்கியம் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. இது மதம் சார்ந்த விஷயம் கிடையாதுங்க, மனித மனம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால யாராக இருந்தாலும், அதாவது சூரிய பகவான் எப்படி கிழக்கு நோக்கி உதிக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு உதயமும் ஒரு உறுதியும் இருந்துகிட்டு இருக்குதோ, அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்கள் வலதுபுறம் நின்று வழிபாடு பண்ணும் பொழுது அதற்குண்டான வளமும் ஜெயமும் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீகம் சொல்லி வச்சிருக்கு. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பாலக்கோடு மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பாலக்கோடு. பாலக்கோட்ல இருந்து யார் பேசுறீங்க? மாலையன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பசங்க 2 பேருக்காக கேட்கணும் மேடம். அவங்க பெயர்? எம் மோகன்குமார். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 23/3/1997 மேடம். பிறந்த நேரம்? 7:45 மேடம் காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து சிம்ம ராசி மேடம். நட்சத்திரம் உத்தரபாதம் 1 மேடம். ஓகே. என்ன சார் கேட்கணும் மோகனுக்காக? அவன் மேடம் இப்போ பிஎஸ் அக்ரி படிக்கிறான் மேடம். சரிங்க. அவன் முடிச்சுட்டு ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்றதுக்காக ட்ரை பண்ண மேடம். அதுதான் வேற ஒண்ணு மேடம். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓகே மேடம். ஓகே. வணக்கங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுங்க சார், கிடைக்கல லைன். இப்பதான் லைன் கிடைச்சிருக்குங்க. சரி சரிங்க. நிகழ்ச்சியில வந்து நல்லா சொல்லுங்க. நிகழ்ச்சியில நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட நாங்கள் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கிறோங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நீங்களும் நல்லா இருக்கணும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான நேயர்களும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உறுதியான பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பயப்பட வேண்டாங்க. உங்கள் பையனுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நட்சத்திரம் வந்து உத்தரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊரை ஒட்டி பெருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அந்த மாதிரி உத்தரத்தில் பிறந்த இவர் சிம்ம ராசியை சேர்ந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகவே அரசு வகையில் ஏதாவது ஒரு வகையில் அரசாங்கத்தில் வந்து அனுகூலங்களும் அரசு பதவிகளும் அல்லது கவர்மெண்ட் காசு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற விதியும் இவருக்கு இருந்துகிட்டு இருக்குது. காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற அந்த பழமொழி வந்து இவருக்கு நிச்சயமாக பொருந்தி வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி அற்புதமான அரசாங்க வேலையை காலத்தில் இவர் வந்து தேடிக்கணும், அமையணும் அப்படின்னா சூரிய வழிபாடு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல வச்சு வழிபாடு பண்ணுவது நன்மையானதாக இருந்தால் கூட உண்மையான நன்மை இவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஜலம், அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய, அதாவது ஓடுகிற நீர்வீழ்ச்சி, ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரியான இடத்துல நின்று இந்த சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது இந்த மாதிரியான நீர்நிலைகளில் நின்று சூரிய பகவானை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டார் அப்படின்னா நிலையான உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஜாதகம் சொல்லியிருக்கு. அதற்குண்டான யோகமும் இந்த ஜாதகத்தில் இருந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? சிவகாசில இருந்து சிவசங்கரி பேசுறேன் மேடம். சிவசங்கரி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் ஹஸ்பண்டுக்காகவும் எனக்காகவும் கேட்கணும் மேடம். ஓகே. கணவருடைய பெயர் என்ன? பெரியசாமி. ஓகே. டேட் ஆஃப் பர்த்?
22/10/1972. பிறந்த நேரம்? ஞாயிறு காலை 8:39. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மீனராசி, ரேவதி நட்சத்திரம், விருச்சக லக்னம். ஓகே. என்னம்மா கேட்கணும் உங்க கணவருக்காக? தொழில் எந்த தொழில் அமையும், எப்ப அமையும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. சொல்லுங்க. அதாவது மீன ராசியை சேர்ந்த இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க. நிகழ்காலமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து நிலை தடுமாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்தது. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த எந்த ஒரு வேலையும் தடங்கள் கொடுக்கறது, எல்லா விதமான விஷயங்களிலும் ஏமாற்றத்தை அதிகமாக கொடுக்கறது, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை விரும்பி எந்த ஒரு முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிக்கு தகுந்த ஒரு மகிழ்ச்சியோ வளர்ச்சியோ கிடைக்காம தேவையில்லாத இகழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது இவருடைய ஜாதகப்படியும் கோச்சாரப்படியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில், அதாவது அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு மேலே இவருக்கு உறுதியான ஆழமான அற்புதமான ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தொழில், அடுத்தவர்களுக்கு கைடு பண்ணக்கூடியது, அதாவது ஆலோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி தொழில் அமையிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3ஆம் எண் வர்ற மாதிரி, அதாவது தொழிலுக்கு வைக்கக்கூடிய பேர் வந்து 3ஆம் எண் வர்ற மாதிரி பேர் வச்சுக்கிட்டா முன்னேற்றம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவருடைய ஜாதகப்படி. அதே மாதிரி அந்த பேர் வந்து மனைவியுடைய பேரோ அல்லது பெண் குழந்தையோட பேரோ வச்சுக்கிட்டாருன்னா சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்க 2 பேரோட பேரும் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா குலதெய்வத்துடைய பெயர் வச்சு தொழில் பண்ணார் அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. நீங்களே திகைச்சு போகிற அளவுக்கு தொழிலில் வந்து மதிப்பும் பண வரமும் தன வரமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு மேலே இருந்துகிட்டு இருக்குது. இவருடைய ஜாதகப்படி கண்டிப்பாக கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடாது. எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப இவர் தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணார் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நிச்சயமான முன்னேற்றத்தையும் நிரந்தரமான வருமானத்தையும் இவர் தொடர்ந்து அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஜாதகத்திலையும் அதற்குண்டான காலங்கள் கணிஞ்சு வருதுங்க. பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவுதான் டாக்டர்ஸ் பார்த்தாலும் எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் கூட அவங்களுடைய நோய் தீர்ந்ததா அப்படின்னாக்கா ஒரு கேள்விக்குறிதான் இருக்கும் இல்லையா? நோயற்ற வாழ்வு அல்லது பிடித்த நோய் விலகுவதற்கான வழிமுறைகளா ஜோதிடத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? சாஸ்திர ரீதியாகவே நம்ம வந்து பார்த்தோங்க அப்படின்னா என்னதான் வெளியில் வந்து நம்ம வந்து ஆடம்பரமான விளக்குகளை வந்து உபயோகப்படுத்தினால் கூட நமக்கு கண் பார்வை இருந்தால்தான் அந்த விளக்கு வெளிச்சத்தை வந்து நம்ம உணர முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சாஸ்திர ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒவ்வொருவருடைய ஜாதக ரீதியாக மனித குலம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஜனனமான ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் நிச்சயமான வாழ்வு வாழ்வதற்கு சூரிய வழிபாடு மிகவும் எளிமையானதாகவும் வலிமையானதாகவும் உகந்ததாகவும் இருந்துகிட்டு இருக்குது எல்லோருக்குமே. ஏழையாக இருந்தாலும் சரி, உயர்தர வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சரி, அதிகாரம் இல்லாமல் அதாவது எல்லா விஷயங்களிலும் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு வந்து தீர்க்க ஆயிலும் திடகாத்திரமான திரேகமும் நிச்சயமான வகையில் அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரிய வழிபாடு காலையிலிருந்து, அதாவது காலை நேரத்தில் வந்து 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள எந்த நாளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுடைய உடம்புக்கு அதாவது தேவையான நம்ம சாப்பிட்டா அதில் வந்து விட்டமின் கிடைக்குது, நம்ம வந்து ஒரு புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் புரோட்டீன் கிடைக்குது, நம்ம கீரை வகைகள் சேர்த்துக்கிட்டால் அதில் வைட்டமின் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை மருத்துவம் சொல்லிகிட்டு இருக்குதுங்க. ஆனால் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத குழந்தைகள் கூட எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கி தவிச்சு கொண்டு இருக்கிற எத்தனையோ குழந்தைகள் வந்து எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது காலையில் நேரம் வாக்கிங்கு போகலாம், மாலை நேரத்தில் விளையாடலாம், அதாவது இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது உடற்பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை மருத்துவ சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் இதையெல்லாம் சரியாக பின்பற்றாத எத்தனையோ பேர் வந்து முறையான வாழ்க்கையை முறையான உடல் வலிமையை பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த சூரிய வழிபாடு எளிய வழிபாடாக இருந்தாலும் வலிமையான ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய சூரிய வழிபாடு எல்லோருக்குமே நோய் நொடி இல்லாத ஒரு முறைப்பாடாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கோம். பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்த மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா நம்ம பரிகாரம் செய்யறதுக்காக ஸ்தலத்துக்கு போகும்போது பரிகாரம் செய்துவிட்டு இறைவனை வழிபடணுமா அல்ல இது இறைவனை வழிபட்டு விட்டு பரிகாரம் செய்யணுமா? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்தும் அற்புதமான வழிபாட்டு முறைகளை குறித்தும் நமக்காகவே பல விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், இன்றைய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். பொதுவாகவே எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விதமான ஏக்கம் அல்லது ஏதாவது ஒரு வகையான பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லோருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து உங்களை, அதாவது இந்த மாதிரியான தவறான தாக்கங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆழமான வகையில் நிச்சயமான உதவியை எல்லோருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படித்தான், அதாவது மற்ற யாராலும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல், மற்ற எவராலும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தைரியத்தை ஆன்மீகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு ஆன்மீகம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஆழமான கஷ்டங்கள், அதாவது தீர்க்க முடியாத கஷ்டங்கள், தவிர்க்க முடியாத அதாவது ஒரு சூழ்நிலைகள், அதாவது ரொம்ப நாள், அதாவது நாள் கணக்கு, வார கணக்கு, மாத கணக்கு அப்படிங்கிறதோட வருஷ கணக்கில் நீங்கள் அலைஞ்சு ஆன்மீகத்தை நம்பி முயற்சி எடுத்து எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கல, எந்த ஒரு காரியமும் பலிதமாகலை அப்படின்னா அந்த மாதிரி உள்ள நபர்கள் அந்த மாதிரி உள்ள பாக்கியவான்கள் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பானதாக இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமான கஷ்டப்படுறவங்க அதே பிரம்ம முகூர்த்தத்தில் மாட்டு தொழுவத்தில் நின்று பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உலகத்தில் உள்ள சர்வ சக்திகளும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டிய ஒரு விதியில் அமைப்பில் கட்டுப்பட்டு இருக்குது. அதனால் மாட்டு தொழுவத்தில் நின்று அதாவது இந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே, அதே மாதிரி 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே மாட்டு தொழுவத்தில் நின்று பிரார்த்தனை பண்ணுறது, அதே 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே பிள்ளையாருக்கு முன்னாடி நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய துக்கங்கள் துடைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீகம் சொல்லி வச்சிருக்குது. அப்படிங்கிற விஷயத்தை நாம் எல்லோருமே நம்பலாம், எதிர்பார்க்கலாம். சார், உங்களுடைய தனித்துவம் சிறப்பம்சமே ரொம்ப எளிமையான ஆன்மீக தகவல் சொல்லுவீங்க சார். ஏழை எளிய மக்களும் ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய விதத்துல நீங்க சொன்ன இந்த தகவல் இருந்தது. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருச்சியில இருந்து கருப்பையா பேசுறேன் மேடம். கருப்பையா சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. போன்ல எங்க கூட பேசுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். திருமணம் பத்தி கேட்கணும். சொல்லுங்க சார். உங்க டேட் ஆஃப் பர்த்? 28/3/88. பிறந்த நேரம்? இரவு 8:10. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கடகராசி, ஆயில்யம் நட்சத்திரம், துலாம் லக்னம். ஓகே, திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? ஆமா சார், இப்ப பதில் சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். கடக ராசி, துலா லக்னம், அதாவது ராசிக்கு 1, 2, 3 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் லக்னம் அமையிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாங்க. தனஸ்தானம் வலிமையாக இருந்துகிட்டு இருக்கும். எதிர்காலம் மிக மிக ஏற்றமுடையதாக இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகப்படியும் உங்களுடைய நவாம்சப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதுவரையில் திருமணம் ஆகாமல் இருந்தது தான் நல்லது. ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தால் தான் நீங்கள் கவலைப்படணும். திருமணம் ஆகலின்னு கவலையப்பட வேண்டாங்க. அது உங்களுடைய நல்லதுக்காகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. நடந்தது நல்லதுக்காகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பிட்டு இருக்கலாங்க. உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமண பிராப்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே 2017 6வது மாதத்துக்கு மேலே அற்புதமான வகையில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய தகுதியுள்ள உங்கள் ஜாதகத்திற்கு உங்களுக்கு சொந்த குடும்பம் அமையல அப்படிங்கிற ஏக்கம் வேண்டாங்க. நிச்சயமான வகையில், மேன்மையான வகையில் அதிர்ஷ்டகரமான மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ஜாதகப்படி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய ஆயுள் முழுவதும் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்யும் போதோ இல்ல பரிகார ஸ்தலங்களுக்கு போகும்போதோ பரிகாரம் செய்து விட்டு இறைவனை வழிபடணுமா அல்லது இறைவனை வழிபட்ட பிறகு போய் பரிகாரம் செய்யணுமா? பொதுவாகவே எந்த ஒரு
பரிகாரமாக இருந்தாலும் கூட அந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு கடவுளுடைய வழிபாடு நிச்சயமாக வேண்டியதாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி கடவுளுடைய வழிபாடு வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு உபகாரமாக அமையணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த கடவுளுடைய வழிபாடு நிச்சயமாக வேண்டிகிட்டு இருக்குது. நான் சொல்லக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது எந்த மத கடவுளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக உங்களை கைவிடாமல் காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சாஸ்திரம் சொல்லி வச்ச உண்மை. சாஸ்தாங்கமாக இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற அதிசயமான உண்மை. அதனால் பரிகாரம் பண்ணிட்டு தான் நாம் வந்து திருக்கோயிலில் சன்னிதானத்தில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பிரார்த்தனை பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வேண்டியதில்லைங்க. நீங்கள் ஆன்மீக பிரார்த்தனையை அனுதினமும் வச்சுக்கிட்டாலே உங்களுடைய ஜாதகப்படி உண்டான யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பலிதமாகும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு யோகங்கள் இருந்து தோஷங்கள் இருந்து அந்த தோஷங்கள் மூலமாக யோகம் பலிதமாக இருந்தால் கூட அந்த தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையையும் இந்த ஆன்மீகம் உங்களுக்கு வந்து அற்புதமாக தெரியப்படுத்தும். யாரோ ஒருவர் மூலமாக, முன்பின் தெரியாதவர் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை தெரியப்படுத்துவதோடு மட்டுமல்ல, ஆன்மீகம் தெரியப்படுத்திய அந்த தோஷத்தை வந்து வலிய நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த ஆன்மீகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் நிச்சயம் இல்லாத இந்த மனித வாழ்க்கையில் நிச்சயமான உறுதியான ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை ஆன்மீகம் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் ஆன்மீகமும் பரிகாரமும் சேர்ந்தது அப்படின்னா கிள்ளி கிடைக்கக்கூடிய உங்களுடைய யோகங்கள் உங்களுக்கு அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை ஆன்மீகம் அனுதினமும் வழங்கும் அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா நம்பலாம். சார், மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னாக்கா ரொம்பவே யதார்த்தமான முறையில வந்து நீங்க சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளும் இருக்கும், பரிகாரங்களும் இருக்கும். இப்போ நீங்க சொன்னதும் அதே மாதிரி தான் சார் இருந்தது. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் சத்யநாராயணன். சத்யநாராயணன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ரெடில்ஸ் வந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 8/1/1976. பிறந்த நேரம்? 5:20 மேடம். காலை, ஈவினிங். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மீன ராசி, உத்திராடகி நட்சத்திரம். ஓகே. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வேலை சரியா அமையல மேடம். நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன். சரிங்க. ஒரு 3 மாசம் திரும்ப வந்துட்டேன். ஓகே சார், கவலைப்படாதீங்க. அமைய மாட்டேங்குது. நிச்சயமா கவலைப்படாதீங்க சார். இதற்கான தீர்வு இப்ப சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். சார், நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன் ஒரு 3 மாசம் முன்னாடி. சரிங்க. 3 மாசத்துல அனுப்பிச்சு விட்டாங்க எனக்கு. சரிங்க. அப்புறம் முன்னாடி வந்து நான் வந்து கம்பெனி வச்சிருந்தேன். அது ஒரு சரியா செட் ஆகலன்னு சொல்லிட்டு அதை வித்துட்டு வெளிநாடு போனேன். வெளிநாடு போய் செட் ஆகல. இப்ப வேலையே இல்லாம சும்மா இருக்கேன் சார். வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கா? பயப்பட வேண்டாங்க. அதாவது உங்களுடைய ஜாதகப்படி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்கு உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. சாதகமாக இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளுக்கு மேலே ஏன் பாதகம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெயர் வந்து சத்ய நாராயணன் அப்படிங்கிறதுல வந்து சத்யா அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. வெளியில் கூப்பிடக்கூடிய பெயர் வந்து சத்யான்னு வச்சுக்கோங்க. 3 லெட்டரில் பேர் வரக்கூடிய அளவுக்கு உங்கள் பெயர் வச்சுக்கோங்க. நிச்சயமாக முன்னேற்றமான காலம் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகங்கள் வந்து, அதாவது யோகத்தை கொடுக்கும், ஆனால் கொடுத்த யோகத்தை திரும்பி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் வெளிநாடு போகிறாங்க. வெளிநாடு போயிட்டு வந்தாலே வெகுமதியோடு வர்றாங்க. ஆனால் நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்தால் கூட அதற்குண்டான சிறப்பு இருந்துகிட்டு இருக்காது. நானும் வெளிநாடு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர்த்து அதற்குண்டான ஒரு பெரிய, அதாவது நன்மதிப்புகளோ அல்லது நாணயம், அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வேறு வகையில் ஒரு உயர்வுகளோ கிடைக்க முடியாத திண்டாட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கையில் கொண்டாடப்பட வேண்டிய உங்கள் ஜாதகத்திற்கு திண்டாட்டங்களையே அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கிற நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரச கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து அனுதினமும் வழிபாடு வச்சுக்கோங்க. எந்த நேரமாக இருந்தாலும் கந்த பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய பெயரில் வந்து சத்யா அப்படிங்கிற அளவுக்கு பெயர் வச்சுக்கோங்க. நிச்சயமான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சந்திக்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துறேன். அழைப்பிற்கு நன்றி சார். பணம் ஈட்டுவதற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க சார். பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனித மனத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக தற்காலத்தில் இருந்தால் கூட இந்த பணம் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில், அதாவது ஒருவருடைய குடும்பத்திலேயே தங்கி இருக்காதுங்க. ஒவ்வொருவருக்கும் அடிக்கடி கைமாறக்கூடிய அமைப்பில் தான் இந்த பணம் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பணம் ஒருவருடைய
பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சேர வேண்டிய பணம் உங்களுக்கு சேரணும் அல்லது உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு வெகுமானம் அமையணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வாழை இலையில வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குபேர சிலைக்கு முன்னாடி மண் உண்டியலில் வந்து ₹1 காயின்ஸ் போட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு குலதெய்வத்தை நினைச்சோ இஷ்ட தெய்வத்தை நினைச்சோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய, அமாவாசைக்கு அடுத்து பிரதமைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 3ஆம் பிறை நாட்களில் வந்து நிலவு தரிசனம். மற்ற நாட்களில் நிலவை பார்க்கும் பொழுது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தெரியுங்க. இந்த 3ஆம் பிறை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் தான் தெரியும். அந்த 3ஆம் பிறையை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டு உங்களுடைய தங்கத்தில் ஏதாவது ஒரு உங்களுடைய அங்கத்தில் ஏதாவது ஒரு தங்கம் போட்டிருந்தீங்கன்னா அந்த தங்கத்தை நோக்கி கண் விழித்து பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வர முடியாத வருமானம் நிச்சயமாக வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை, பண வரவு மட்டுமில்லை மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக தகவல்களும் பணம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளும் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக விளக்கங்களும் ஜோதிடம் குறித்த நிறைய தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.